யோ மக்காஸ் வணக்கம்டா. இன்னைக்கு உங்கள் குவைத் ஃபாயில் பீச்சிலேருந்து பேசுகிறேன். ஃப்ரைடே வந்தாச்சு. ரூமில் சும்மா உட்காந்து பிபி ஏறிடும். அதான் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு பீச்சுக்கு வந்துட்டேன். ரூமில் சும்மா உட்காந்துருந்தா பிபி ஏறிடும். அதான் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு பீச்சுக்கு வந்துட்டேன். காற்று அடிக்குது பாருங்க, சும்மா ஜில்லுன்னு மூஞ்சில். வாங்கடா உள்ளே போய் பார்க்கலாம். டே, இந்த வாக்கிங் ட்ராக்ல பாருங்கடா, ஒரு பக்கம் கடல், ஒரு பக்கம் பேரிச்சம்பழ மரம். நடந்துகிட்டே இருக்கலாம் போல இருக்கு. குவைத்து வெயிலுன்னு சொல்கிறாங்களே, இங்கே கூட்டிகிட்டு வரணும். இப்போ பாருங்கள், காற்றடிச்சு தூக்கிட்டு போயிடும் போல். கடல் தண்ணி என்ன கலரில் இருக்குன்னு பாருங்கள். எங்கள் ஊர் கிணத்து தண்ணி மாதிரி இல்லை, சும்மா புழு புழுன்னு மின்னுது. காலை நினைக்கலாம்னு பார்த்தா அலை வந்து வாடான்னு கூப்பிடுது. மணி 6 மணி ஆகுது மக்களே. இப்போ தான் மெயின் ஸ்கேனு சன்செட் ஆகுது பாருங்கள். அடே எப்பா, இதை பார்க்காம குவைத்தில் இருந்தால் என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள். எல்லோரும் ஃபோனையே தூக்கிக்கிட்டு நில்லுன்னு ஃபோட்டோ எடுக்கிறான். நம்மளும் ஒரு ஃபோட்டோ போடுவோம் வாங்க. 2 விரலில் பிடிக்கிற மாதிரி இதோ சன்னை பிடிச்சிட்டேன்பா. இதுக்கு பேர் தான் சன்செட்டா? கைக்குள்ள மூமெண்ட், ஃப்ரீ என்ட்ரி வேறு, காசு கொடுக்காம இவ்வளோ அழகாக பார்க்கலாம். அடே பாருங்கடா, அங்கே ப்ளே ஏரியா. எனக்குள்ளே இருக்கிற சின்ன பையன் முடிச்சுக்கிட்டான். இது பாருங்கள், பசங்க சொர்க்கம். இது அப்பாக்களுக்கு நிம்மதி. ஃபேன்ஸ் போட்டு விட்டு ஓரமாக உட்காந்து நம்ம ஃபோன் நோண்டலாம். ஒரு கல்லில் 2 மாங்காய். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போஸ்ட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா நோட்டிபிகேஷன் வரும். விளையாண்டு களைச்சி போச்சு. அங்கே ஐஸ்கிரீம் கடை 500 வீல்ஸ்க்கு ஒரு வாங்கி சாப்பிட்டா உடம்பு ஜில்லுன்னு ஆகிடும். ஒரு குறிப்பு மக்கா எடுத்துக்கோங்க. மக்கா 5 மணிக்கு மேலே வாங்க, இல்லைன்னா வெயில் அப்பளமாக பொறிச்சிடும். தண்ணி பாட்டில் மறக்காதீங்க, இல்லைன்னா கடையில் ஒரு கேடிக்கு வாங்கி கண்ணில் தண்ணி வந்துடும் மக்கா. ஃப்ரைடே வந்தால் மனுஷ தலை தான் தெரியும். தனியாக இருக்கணும்னா டியூஸ்டே வாங்க. இப்போ பாருங்கள், இருட்டிடுச்சு பாருங்கடா. லைட்டை போட்டதும் பீச் எப்படி ஜொலிக்குதுன்னு. பகலில் ஒரே அழகு, பகலில் ஒரு அழகு, ராத்திரியில் ஒரு அழகு. கடல் அலை சோன்னு சத்தம், குழு காற்று. ஆஃபீஸ் டென்ஷனை விட்டு பிரச்சனை எல்லாம் அலை அடிச்சுட்டு போயிடும். மனசில் இல்லை, ஆஃபீஸ் டென்ஷன், வீட்டு பிரச்சனை எல்லாம் அலை அடிச்சுட்டு போயிடும். மனசு லேசாக ஆகிடுச்சு. இதுக்கு தான் சொல்கிறேன், வாரம் ஒரு தடவையாவது ஃபேமிலி மேனாக இருந்தால் ஃபேமிலியை கூட்டிகிட்டு, இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு வாங்கடா. இதான் ஃபாயில் பீச் ஓட வாக்கிங் ட்ராக். சுமார் 1.5 கிலோமீட்டர் நீளம் இருக்கும். ஒரு பக்கம் கடல், இன்னொரு பக்கம் பேரிச்சம்பழ மரம். ஈவினிங் 5 மணிக்கு மேலே இங்கே கூட்டம் அள்ளும் பாருங்க. குவைத்தில் இருக்கும்னு சொல்லவே முடியாது, அவ்வளோ அழகு. கடல் தண்ணி நீல கலரில் மின்னுது. சரி, இப்போ பசங்களுக்கான இடத்துக்கு போகலாம். இங்கே பெரிய சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா இருக்குது. ஸ்லைடு, ஸ்விங், சீசா எல்லாம் இருக்குது. சேஃப்டிக்கு தரையில் ரப்பர் மேட்டு போட்டிருக்காங்க. பசங்க விழுந்தாலும் அடிபடாது. சுற்றி ஃபேன்ஸ் இருக்கிறதால பெற்றவங்க பயப்படாமல் உட்காந்து பார்க்கலாம். அப்படி கொஞ்சம் போவோம், அப்படி கொஞ்சம் போவோம்.
அப்புறம் பாருங்கள் இங்கே மணல் இருக்குது பாருங்கள். இதில் வீடு கட்டுறேன்னு சொல்லி ஒரே சண்டை. இது ஏன் இடம் அது உன் இடம்னு குவைத்துலேயும் சொத்து தகராறு ஆரம்பிச்சிட்டாங்க. மக்களே ريحان شو مالك؟ لا شو هذا في البطن قدام بابا قدام الطفلات لازم يحكموك باش تروحي منها. راهي فين حسن صح؟ لا صح Anas. குழந்தைங்கள மணலில் விளையாட இப்படி விடுறாங்க பாருங்கள். நம்ம தான் வந்து இப்போ மண்ணில் விளையாடக்கூடாது, ரேஷஸ் வந்துடும்னு சொல்கிறோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே எல்லாருமே வந்து குழந்தைங்கள மணலில் நல்லா விளையாட விடுறாங்க. மணலில் விளையாடுறது அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. குழந்தைங்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியம் எல்லாமே கிடைக்கும்னு சொல்கிறாங்க. குடிமக்கா இவங்களால மட்டும் முடியுது. $15 का काम है ऐसा।
हाय कैसे आप ब्लॉगर है यस हाय भाई भाई इसको इंस्टा में कवर मत डालना ओके इसको भी मत डालना ठीक है गाड़ी बैठ खा जाए பசங்க மட்டும் இல்லை பெரியவங்களும் இங்கே ஃபுட்பால் வாலிபால் விளையாடுறாங்க. பீச்லேயே சின்ன சின்ன கடைகள் இருக்குது. ஐஸ்கிரீம் தண்ணி ஸ்நாக்ஸ் எல்லாம் கிடைக்கும். விலை 250 ஃபீல்ஸில் இருந்து 1 கேடி வரையிலும் இருக்கும். டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் 5 மணிக்கு மேலே வாங்க, வெயில் இருக்காது. தண்ணி பாட்டில் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வாங்க. ஃப்ரைடே சாட்டர்டே செம்ம கூட்டம். வீக் டேயில் வந்தால் ஃப்ரீயாக சுற்றலாம். இங்கே ஃபிஷ் மார்க்கெட்டில் டெண்டர் எடுத்தவங்க மீன் பிடிக்கிறாங்க பாருங்கள். இங்கே டெண்டர் எடுத்தவங்க மட்டும்தான் மீன் தூண்டில் போட்டு யூஸ் பண்ண முடியும். யார் வேணாலும் தூண்டில் போட முடியாது. இவங்க அலோவ் பண்ணால் மட்டும்தான் நம்ம தூண்டில் போட முடியும். तुम लोग मारो अभी मच्छी नहीं आया ऐसे देखने के लिए पकड़ी है 2 घंटा पर आ रहा है 2 घंटा बाद இப்போது இருட்ட ஆரம்பிச்சிடுச்சு பாருங்கள். பீச் முழுக்க லைட் போட்டு அழகாக இருக்குது. நைட் வாக்கிங் வரவங்களுக்கு நிறைய பேர் இருக்காங்க. கடல் அலை சத்தம், குளிர் காற்று, மனசுக்கு நிம்மதியாக இருக்குது. குவைத்தில் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்க இதை விட சிறந்த இடம் இல்லை. அவ்வளோதான் மக்களே, இன்றைக்கி
ஃபாய்கல் பீச்சில் ஒரு அழகான ஈவினிங் ஸ்பெண்ட் பண்ணினோம். வாக், கேம், சன்செட் எல்லாம் சேர்ந்து 20 நிமிஷம் எப்படி தான் போச்சுன்னே தெரியல. நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு இங்கே வந்து என்ஜாய் பண்ணுங்கள். அவ்வளோதான் மக்காஸ், 20 நிமிஷம் எப்படி போச்சுன்னே தெரியல. ஃபாய்கல் பீச்னா சும்மா இல்லைடா, இது நம்ம குவைத்தோட மினி கோவா. வீடியோவை பார்த்து சிரிச்சிங்களா, மனசு லேசாச்சா? அப்போ ஒரு லைக்கை போட்டுட்டுடுங்க, ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிகிட்டு வாங்க. கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோ எங்கே போகலாம். நான் உங்கள் வரேன், போயிட்டு வரேன். பாய் பாய், பத்திரம். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போஸ்ட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா நோட்டிபிகேஷன் வரும்.